இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கா? அப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுக்கறது நல்லது. அதுவும் இல்லாம எனக்கு இப்ப உடம்பு சரியில்லை. அப்புறம் மீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வீட்டுக்கு போலாமே. நீ நல்லா இருக்கல்ல? சரி வா. அப்பா வாங்க போலாம். வலிக்குதா? கொஞ்சமா. தேங்க் காட் நீ நல்லா இருக்க. இல்லைன்னா நிறைய உயிரி போயிருக்கோம். ஆக்சுவலி உயிர் போயிடுச்சு. நான் தான் பிடிச்சு வச்சேன். இந்த மாதிரி டைம்ல உன்கிட்ட இதை நான் பேசக்கூடாததான் இருந்தாலும் பேசுறேன். உன்னை யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ ஐ ஸ்வேர் அவங்கள சத்தியமா விட மாட்டேன். யுவன் பரவாயில்ல விடுங்க. என் ராதிகாவை இடிச்சிட்டு போயிருக்கான். விட மாட்டேன். நீங்க யாரையாவது பாத்தியா? உன்னை யாரு ஆக்சிடென்ட் பண்ணாங்க? ஆளு யாரு? முகம் எதையாவது பாத்தியா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? யுவன் அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? நம்ம பக்கத்து வீட்டு அந்த பொண்ணா? அவளா பண்ணா? அந்த பொண்ணு இதெல்லாத்தையும் பண்ணா? எனக்கு இது அப்பவே தெரியும். ஆக்சுவலி அப்போ அங்கதானே இருந்தா. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. நான் திரும்பி வரேன். ஐயோ கடவுளே கிருஷ்ணா. விட மாட்டேன். ராதிகாவுக்கு நீ பண்ண காரியத்துக்கா அவளை ஒரு வழி பண்ண விட மாட்டேன். யுவன் நான் சொல்றத கேளுங்க. அந்த சின்ன பொண்ணு ஒண்ணு. அந்த பொண்ணு என்ன ராதிகா? சொல்லு, அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு சொல்லு. ராதிகா நீ பயப்படாத. பதட்டப்படாம பொறுமையா என்னன்னு என்கிட்ட சொல்ல. இந்த சின்ன பொண்ணு உன்னை என்ன பண்ணா என்கிட்ட சொல்லு.
இந்த மாதிரி டைம்ல உன்கிட்ட இதை நான் பேசக்கூடாததான் இருந்தாலும் பேசுறேன். உன்னை யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ ஐ ஸ்வேர். யுவன், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணல அந்த சின்ன பொண்ணு. இன்ஃபேக்ட் எனக்கு காயம் பட்டப்ப அவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. அந்த பொண்ணு தான் என் கூட இருந்தா. அந்த பொண்ணு தான். ஆனா தெரியல அந்த வண்டியில யார் இருந்தாங்கன்னு. என்ன திடீர்னு இடிச்சிட்டு வேகமா போயிட்டாங்க. என்னால அவங்க முகத்தை கூட பார்க்க முடியல. அப்போதான் யூ டோன்ட் வரி. அது யாரா இருந்தாலும் சாரே, கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வாட்டி இதே மாதிரி இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனா ஏன் கார்ல ஏன் ராதிகாவை இடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, ஐ வில் நாட் ஸ்வேர் them. யுவன், பரவாயில்ல விடுங்களேன். நீங்க இப்ப எதுக்கு அத பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க? அது சொல்லுங்க, அந்த பொண்ணு யாரு? அவன் நீ நல்ல வேலை சொன்ன இல்ல, நான் வேற மாதிரி நினைச்சு. அந்த பொண்ணு வேற யாரு, நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணுதான். இன்ஃபேக்ட் அவங்களோட வண்டியில தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தது. அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க, கூட வந்து எல்லாத்தையும் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் யூ நாட் ஃபீலிங் வெல், அதனால தான் கிளம்பிட்டாங்க. அப்படியா? சீக்கிரமே நம்ம உங்களை மீட் பண்ணுவோம். ம். பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லவங்களே கிடைச்சிருக்காங்க. ராதிகா மேம் இப்ப நல்லா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. இவங்க இப்ப டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். நீங்க வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. தேங்க்யூ. சோ ஏ ராஜகுமாரி, நம்ம அரண்மனைக்கு போற நேரம் வந்தாச்சு. ஓகே, நீ ரெடி ஆயிடு. நான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வரேன். எஸ். ஓகே, கேர்ஃபுல்லா வந்துடுறேன். நீ வந்து விளையாடு. என்னாச்சு? அம்மா இன்னும் வரவே இல்ல. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. நீ எதுக்காக அழுகுற? உங்க அம்மாக்கு சீக்கிரம் சரியாயிடும். அம்மாவுக்கு சரியாயிருமா? அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன பண்ற? கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப அவனுக்கு உண்மையை சொல்லிதான் ஆகணும். சொல்லு, என்னோட அம்மாவுக்கு என்னாச்சு? இங்க பாரு. இங்க பாரு செல்லம். செல்லக்குட்டி, இங்க பாருங்க, அழக்கூடாது. நான் சொல்றத கேளுங்க. எப்படி நீங்க சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்தா அடிபட்டுரும்ல, அதே மாதிரி தான் உங்க அம்மாவுக்கும் அடிபட்டுருச்சு. அம்மாவுக்கு கொஞ்சம் அடி அதிகமா பட்டுருச்சா, அதான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிடலா? நான் அம்மா கிட்ட போகணும். என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. எங்க பாரிச்செல்லாம் அழக்கூடாது. உங்க அம்மா இப்ப வந்துருவாங்க. நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்க அம்மாவுக்கு இது பிடிக்குமா சொல்லுங்க? நீங்க ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க பிரேவ் பாய் தானே? உங்க அம்மா கூட பிரேவ் கேர்ள் தானே? அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. ஓகே? கீர்த்தி, எதுக்கு தேவையில்லாம சின்ன பையன் கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த குழந்தைய அழ வச்சுட்டல. ஓகே, நாங்க வரோம்.
எங்க வீட்ல யாருக்கோ போய் சொல்லி பழக்கம் இல்ல. என் பொண்ணு உண்மையை மட்டும்தான் பேசுவான், அதனாலதான் அப்படி சொல்லிட்டான். உங்களை மாதிரிலாம் போய் சொல்ல மாட்டோம். நீ இப்ப என்ன சொன்ன? என்ன பார்த்து பொய்க்காரின்னு சொல்றியா? இதுக்கு மேல நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். விடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பார்த்து அப்படி சொல்லுவ? கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒரே நிமிஷம். கீர்த்தி, மோகன் ஃபோன் பண்ணாரு, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, நாமளும் போயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. மைண்ட் யுவர் டங். போலாம். அவ என்ன பார்த்து அம்மா ராதிகா, அம்மா Are you feeling better? எஸ் ஐ ஆம். Welcome home. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ இறங்காத, அப்படியே உட்காரு. உனக்கு உடம்பு சரியில்லைல்ல? அம்மா மனஸ், தேங்க் காட் அவனோட அம்மா திரும்பி வந்துட்டாங்க. இல்லைன்னா சின்ன பையன் அழுதுகிட்டே இருந்திருப்பான். அந்த கிழவி என்ன உண்டலன் பண்ணிருப்பா. ஏ செல்லக்குட்டி, எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. சரி வா. அம்மா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பேபி. தேங்க் காட் ராதிகா, உனக்கு ஒன்றும் ஆகல. ஆமா மம்மி, நான் நல்லா இருக்கேன். என்ன பாக்குற? எங்க மீதி ஃபுட்டேஜ் எங்க? எங்க ஃபுட்டேஜ் எங்க? ஏன் பயப்படுறீங்க? நான் ஏதாவது சொன்னனா இல்ல ஏதாவது பண்ணனா? அப்புறம் ஏன் இந்த ஷாக்? ஜஸ்ட் ஃபுட்டேஜ் எங்கன்னு தானே கேட்டேன். சொல்லுப்பா, ஃபுட்டேஜ் எங்க? எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ உன் லத்தியை கொடு. கொடுப்பா என்கிட்ட. எங்க ஆக்சிடென்ட் நடந்ததோ அங்க இருந்திருக்கும்ல அத கேமரா, அந்த ஃபுட்டேஜ் இருக்கணும்ல. எங்க அது? ஏதுல தெரியல. என்ன எங்க ஃபுட்டேஜ் எங்க? உங்கள சீனியர் யாரு? ஓ, நீதான் சீனியரா? ஓகே. சோ பதில் நீ தானே சொல்லணும். சொல்லு. ஃபுட்டேஜ் எங்க? லோக், என்கிட்ட டைம் கிடையாது. நீயா சொல்லு, இல்ல நான் சொல்ல வச்சிருவேன். சார் அது சார் டெலீட் ஆயிடுச்சு. இங்க இருக்க உங்க அத்தனை பேரோட எலும்பையை உடைச்சு போட்டுருவேன். மறுபடியும் கேட்கிறேன், எங்க ஃபுட்டேஜ் எங்க?
ஃபுட்டேஜ் எங்க? பட்ட பகல்ல ஒரு வண்டி என் பொண்டாட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருக்கு. நீங்க அதை பார்க்கலன்றீங்க. குற்றவாளியை பிடிக்கல, அவனை ஃபாலோ பண்ணல. பத்தாக்கு வரைக்கும் இங்க ஃபுட்டேஜையும் காணும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல. ஒரு வேலை இப்ப நான் உயிரை எடுத்துட்டான் போய் அந்த ஃபீல் உனக்கு எப்படி இருக்கும்? இப்போ நான் யாரையாவது வெட்டினா அவங்க பதிலுக்கு திருப்பி என்ன வெட்டுவாங்கல்ல? இப்படி நான் உன்னை அடிச்சேன்னா நீ என்ன திருப்பி அடிப்பல்ல? அடிப்பீங்க தானே? அப்புறம் இல்ல நீயே சொல்ல. ஒருத்த பட்ட பகல்ல காரை விட்டு என் பொண்டாட்டியை ஏத்திருக்கான். அப்ப நான் பதிலுக்கு ஏதாவது பண்ணும்ல? ஆனா எப்படி பண்றது? ஃபுட்டேஜே காணுமே. அவனை நான் ஏதாவது பண்ணணும்னோ அவனோட முகத்தை நான் பார்க்கணும்ல. ஆனா அவன் முகத்தை நான் பார்க்கவே முடியல. என்ன விட ஃபுட்டேஜே இல்லையே. அவனை இப்ப நான் எப்படி பிடிக்கலாம்? ஒரு விஷயத்த காதையும் மூளையையும் திறந்து வச்சு கேளு. ஒரு வேலை ஃபுட்டேஜ் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வேற வழியில அதை கண்டுபிடிச்சுப்பேன். ஆனா என் ராதிகாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போனவ இதோட காலை கன்ஃபார்ம் நான் கொண்டுருவேன். அவனை நான் கடலுக்குள்ள கைய விட்டு ஆழத்துல இருந்து வெளியே எடுக்கணும்னா கூட நான் கையை விட்டு எடுப்பேன். ஆனா அவனை நான் இனிமே காது அப்புறம் கண்ணு ஓப்பன்ல இருக்கணும். வழி விடுங்க, வழி விடுங்க. ராதிகா, உனக்கு ஒண்ணு ஆகாது. நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். உனக்கு ஒண்ணு ஆகாது, பயப்படாத. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. I need a doctor. Where is he? Emergency. Doctor, doctor, please send me a doctor. இது என்ன ஹாஸ்பிட்டல்னு தெரியல. வெளியே வர மாட்டேங்கிறாங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது என்ன ஹாஸ்பிட்டல்? சுத்த வேஸ்டான ஹாஸ்பிட்டலா இருக்க. ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் எதுக்கு மேல நான் இங்க கூட்டு வரது போல எமர்ஜென்சிக்கு வேற எங்க கூட்டு போயிருக்கலாம். இந்த யுவன் இருக்கானே, அவன் வைஃப் மேல ரொம்ப பாசம் போல இருக்கு. காயம் பட்டது வைஃப்க்கு, ஆனா வலி அவனுக்கு வருது. ஒரு நிமிஷத்துல அவன் எப்படி ஆயிட்டான்? ஆனா உலகத்துல காதலுக்காக பைத்தியமா இருக்கிற இன்னும் சில பேரை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அவரோட வைஃப் நல்லா இருக்காங்களான்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுடுறேன். யுவன், உங்க போன் ரிங் ஆகுது. எங்க இருக்கீங்க? யுவன், எங்க போனார் இவரு? நானே எடுக்கிறேன். மிஸ்டர் மோகனா?